என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில் நம்ம மாட்டணும். சரி, இன்னும் எக்ஸ்பைரி டே தானே, கொஞ்சம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலான்னு போட்டேன். பார்த்தீங்கன்னா அது நமக்கு லாஸ் போயிடுச்சு. நம்ம லாஸை பெரிய அளவில் ஹோல்டு பண்ணல, பட் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியானதால நமக்கு லாஸ் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். பட் சைடுவேஸ் மார்க்கெட்னால தான் மாட்டுச்சு. இது இன்னைக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 10K ப்ராஃபிட் போச்சுது. நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுது. கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பட் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. திரும்பி நமக்கு ஒரு லாஸ் போயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நமக்கு இன்னைக்கும் கொஞ்சம் இதாச்சு. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ண முடியும்னா லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:52 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸாக் மூவில் அப்பு டவுனு அப்பு டவுனு அப்புன்னு போயிட்டு இருக்குது. பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம இதில் முடிஞ்ச ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. சின்ன ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துனா கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஓகே, ரிஜெக்ஷன் கேண்டில் வர மாதிரி தான் இருக்குது கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஐ திங்க் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ், இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் நான் புட் சைடு. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இந்த இஎம்ஐக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இதில் ரிஜெக்ஷன் எடுத்துனா நான் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு 90 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 300 குவான்டிட்டி. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, நல்ல ஒரு பால் தான் வருது கைஸ். ஓகே, 2000 மேலே நம்ம ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கேண்டில் தான். கீழே சஸ்டெயின் இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பால் கிடைக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். நைஸ். ஓகே, 5000 குட். இல்லை ஒரு ஃபால் வரும். ரிஜெக்ஷன் எடுக்குதா? 5000 குட். 5800 சூப்பர். ரிஜெக்ஷன். ஓகே, 5400. அது பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் கைஸ். பரவாயில்ல, நம்ம நல்ல ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இந்த ட்ரேடு ரிஜெக்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டோம். 5200 ப்ராஃபிட். வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:49 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் சப்போர்ட்டை மறுபடியும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஐ திங்க் ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். புட் சைடு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான். கொஞ்சம் இதாக எடுத்தேன். இந்த இஎம்ஐ கிட்ட வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம ஒரு 90 குவாலிட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு நல்லா இருக்குங்க கைஸ். ஆகையில நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகே, நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறத பார்ப்போங்க. இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இந்த ட்ரேடை நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு ஆப்போசிட்டாக தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பரவாயில்ல, இந்த ட்ரேட்லேயே நமக்கு ஒரு 5400 லாஸ். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:56 ஆகுது. கால் சைடு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்குது கைஸ். இந்த இஎம்ஐயில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துன்னு நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐலேருந்து கரெக்டாக நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குது கைஸ். ஸோ இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன்.
கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. ஸோ நான் கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. ஐ திங்க் ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்குது. இஎம்ஐ கீழே க்ளோஸ் வச்சுன்னா நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஓகே, ரிஜெக்ஷன் ஆகுது கைஸ். ஸோ இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட 3வது ட்ரேட் முடிஞ்சுது. நமக்கு இதில் ஒரு 1400 லாஸு, டோட்டலாக 1700 லாஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் கன்சால்டேஷன் ஜோனு கைஸ். இதில் பொறுமையாக இருந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் நம்ம. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:02 ஆகுது. இது மறுபடியும் திரும்ப ஒரு நல்ல ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் மேலே கூட க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் கால் சைடு நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் கைஸ். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம். ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான் வருது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக தான் கிடைக்குது கைஸ். நல்ல ஒரு கேண்டில்லாம் வருது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. திரும்ப வந்து இஎம்ஐல ரிஜெக்ஷன் எடுத்துனா நான் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு மூவ் தான் கைஸ். ஓகே, இன்னொரு சின்ன மொமெண்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பைக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 2900 குட். நல்ல ஒரு மொமெண்டம் தான் கைஸ், நல்ல ஒரு மொமெண்டம் தான். கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது. மேக்ஸிமம் 10,000 வரையும் காமிச்சிது கைஸ். ரிவர்ஸ் ஆகுது. பட் இந்த கேண்டில் மூமெண்டம் மேலே அப்சைடு மூமெண்டம் தான் கொடுத்துருக்குது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டம் போகிற மாதிரி தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது நல்ல ஒரு அப்சைடு மூமெண்டம் போகும். அட்லீஸ்ட் இந்த இது வரைக்கும் வரும் கைஸ். அட்லீஸ்ட் இது வரைக்கும் வரும். அதான் என்னோட எதிர்பார்ப்போம். ஓகே, 3000. ஓகே, ஆப்போசிட்டாக போயிடுச்சு கைஸ். நம்ம இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணி தான் நல்லது. க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட் வந்தது கைஸ். இதில் தான் சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிறது. நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் தான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஐ திங்க் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுக்க முடியுமா பார்ப்போம் கைஸ். மார்க்கெட்டு ரொம்ப ஆப்போசிட்டாக போயிடுச்சு கைஸ். நோ ப்ராப்ளம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:26 ஆகுது. புட் சைடு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா புட் சைடு வர மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. நான் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் கூடி போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். சின்ன ஸ்டாப் லாஸ் தான் கைஸ். ஓகே, நம்ம பாசிட்டிவ் வந்துட்டோம். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, குட். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. பட் நல்ல பிரேக் அவுட் தான். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, 2000. ஓகே, இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா போகல. இதுலேயே நமக்கு லாஸ் தான் ஒரு 5,000 7,000 கிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணி பார்த்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு டோட்டலாக இன்னைக்கும் சைக்காலஜி அஃபெக்ட் ஆயாச்சு கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:42 ஆகுது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் தான் வரப்போகுது. ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் சேம் என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கேண்டில் மட்டும் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன் கைஸ்.
இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதுலேயே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் கீழே க்ளோஸ், ஓகே கீழே க்ளோஸ் வச்சிருச்சு கைஸ். ஸோ நான் அதை சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துட்டேன். பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு. இது என்னோட 6வது ட்ரேடு கைஸ். இது நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக போனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். நல்ல ஒரு ஃபால் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கும் கன்சால்டேஷனில் தான் மாட்டினது கைஸ். ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 13,000 14,000 போயிட்டு இருக்கு. மேனுவல் எக்ஸிட் பண்ணிக்கிறேங்க இந்த ட்ரேடா. இன்னைக்கு நமக்கு 23,000 லாஸு. நோ ப்ராப்ளம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு திரும்ப டேன் ஆச்சு இல்லை, அந்த இடத்துல தான் நமக்கு சைக்காலஜி பாதிக்கப்பட்டது. ஓகே 6 ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ என்னோட அந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 23,800 இருக்குது. ஓகே இன்னொரு ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஏதாவது அட்வைஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் கைஸ். எல்லோரும் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ, பாய்.